ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. மாதங்களில் நான் மார்கழி என்று கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சிறப்பித்து கூறிய தனுர் மாதம் இது. இறைவனுக்கு உகந்த மாதங்கள் பல உண்டு. ஆனால் இறைவனே மாதமாகிய சிறப்பு மிக்க புண்ணிய மாதம் மார்கழி. மார்கழி மாத அதிகாலையில் ஆற்றுக்கு சென்று குளிர்ந்த நீரில் நீராடி மண்ணால் செய்த காத்தாயினி தேவியை வழிபட்டு கன்னியர் தமக்கு நல்ல கணவன் வாய்க்கவும், மணமானவர்கள் மகிழ்ச்சியான மணவாழ்வு நீடிக்கவும், குடும்ப நலன் மேம்படவும் பாவை நோன்பிருப்பது வழக்கம். சுமார் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இப்பாவை நோன்பிருந்தே 12 ஆழ்வார்களுள் ஒருவரான ஆண்டாள் நாச்சியார் திருவரங்கனை கணவனாக அடைந்தாள் என்பது ஐதீகம். இந்நன்னாளில் இதோ பாவை அருளிய திருப்பாவையிலிருந்து முதற் பாசுரம். இன்று மார்கழி முதல் நாள். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர்மல்கும் மாய்பாடிச் செல்வச் சிறுமிகாள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன் ஏறார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனிச் செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழ படிந்தேலோரெம்பாவான். இதன் பொருள், அழகிய அணிகலன்களை அணிந்த கன்னியரே, சிறப்புமிக்க ஆயர்பாடியில் வசிக்கும் செல்வ வளமிக்க சிறுமிகளே, மார்கழியில் முழுநிலா ஒளி வீசும் நன்னாள் இன்று. நாம் நீராடக் கிளம்புவோம். கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன், அழகிய கண்களை உடைய யசோதை பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும், கரிய நிறத்தவனும் சிவந்த கண்களை உடையவனும் சூரியனைப் போல் பிரகாசமான முகத்தை உடையவனுமான நாராயணின் அம்சமாம் கண்ணபிரான் நமக்கு அருள் தர காத்திருக்கிறான். அவனை பாடி புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும். ஆண்டாள் பிராட்டி அருளிய திருப்பாவையிலிருந்து முதற் பாசுரமான இப்பாசுரத்தை ஆண்டாள் பிராட்டி வைகுண்டத்தை மனதில் கொண்டே பாடுவதாகச் சொல்வார்கள். அதனாலேயே நாராயணனே பறை தருவான் என்கிறாள். 108 வைணவ தலங்களுள் 107 பூமியில் இருக்க 108வது திருப்பதியான வைகுண்டத்தில்தான் நாராயணன் வசிப்பதாக ஐதீகம். மனிதர் தாம் செய்யும் புண்ணியத்தை பொறுத்தே இப்பதியை அடைய இயலும். ஆதலால் இப்பாசுரத்தை பக்தியுடன் படித்து அறச்செயல்களை மட்டுமே செய்து வந்தால் நாமும் வைகுண்டத்தை அடைந்து அப்பரந்தாமனுடன் கலந்து மகிழலாம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.